வணக்க மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிஎஸ்கே வர்சஸ் மும்பை மோதும் போட்டியில் சிஎஸ்கே பிளேயிங் 11 முக்கிய மாற்றம். உள்ளே வரும் நட்சத்திர வீரர் தல தோனி போட்ட மாஸ்டர் பிளான். அதாவது ஐபிஎல் தொடர் என்றாலே சிஎஸ்கே மற்றும் மும்பை அணிகள் தான் அனைவருக்கும் ஞாபகம் வரும். இதுவரை 16 தொடர்கள் நிறைவடைந்து உள்ளது. அதில் மும்பை இந்தியன்ஸ் அணியும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் மட்டும்தான் தலா 5 முறை சாம்பியன் பட்டத்தை வென்று உள்ளது. அதற்கடுத்தபடியாக கொல்கத்தா அணி 2 முறையும், ராஜஸ்தான் மற்றும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத், டெக்கான் சார்ஜர்ஸ், குஜராத் டைட்டன்ஸ் ஆகிய அணிகள் 1 முறையும் கோப்பையை வென்றுள்ளது. இதிலிருந்தே ஏன் சென்னை மும்பை அணிகள் அதிக கவனத்தை பெறுகின்றது என்பதை நீங்களே புரிந்து கொள்ளலாம். அந்த வகையில் சென்னை மும்பை அணிகளுக்கு இடையிலான போட்டி என்றால் எதிர்பார்ப்புகள் வானளவிற்கு இருக்கும். இன்றைய தினம்தான் அந்த போட்டியும் நடைபெற உள்ளது. அந்த வகையில் சிஎஸ்கே அணி மும்பை அணியை எப்படி வான்கேடாவில் எதிர்கொள்ளும் என்ற கேள்வி அனைவருக்கும் உள்ளது. டெல்லி ஆர்சிபி போல சிஎஸ்கே அணிக்கு மோசமான பந்துவீச்சு லைனப் இல்லாவிட்டாலும் மும்பை அணி வான்கேடாவில் தொடர்ந்து ஆதிக்கம் செலுத்தி வந்திருப்பதால் சிஎஸ்கேவுக்கு இந்த போட்டி கடினமான ஒன்றாகவே இருக்கும். குறிப்பாக சிஎஸ்கே இந்த தொடரில் சேப்பாக்கத்தில் மட்டும்தான் 3 வெற்றிகளை பெற்று உள்ளது. சென்னைக்கு வெளியே விளையாடிய 2 போட்டிகளிலும் சிஎஸ்கே தோல்வியடைந்து உள்ளது. மும்பை அணியை வீழ்த்த சிஎஸ்கே அணிக்கு இந்த 5 வீரர்கள் பக்கபலமாக இருக்கும் என்று சொல்லலாம். அதன்படி பிளேயிங் 11 உள்ள ருத்ராஜ் கைவாட், ரஹானே, சிவம் துபே, சர்துல் தாகூர், தூசர் தேஷ்பாண்டே என 5 பேரும் மும்பை மகாராஷ்டிரா கிரிக்கெட் வீரர்கள் ஆவார்கள். இவர்கள் கடந்த சில நாட்களாகவே ரஞ்சி கோப்பை உள்ளிட்ட பல போட்டிகளில் மும்பையில் விளையாடியிருக்கிறார்கள். இவர்களுக்கு சூழலும் தெரியும், ஆடுகளமும் தெரியும் என்பதால் சிஎஸ்கே அணிக்கு வெற்றி வாய்ப்பு நன்றாகவே உள்ளது. அதேபோல் பேட்டிங் மட்டுமின்றி பந்து வீச்சிலும் சிஎஸ்கேவுக்கு நல்ல பலம் உள்ளது. மேலும் டாஸ் தோற்றாலும் முதலில் சிஎஸ்கே பேட்டிங் செய்தாலும் கூட எந்த அணியால் வெற்றியடைய முடியும் என்பதை இதன் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம். அதேபோல் தற்போது சிஎஸ்கே விளையாடிய 5 போட்டியில் 3 வெற்றி 2 தோல்வி என புள்ளிப்பட்டியலில் 4வது இடத்திலும் உள்ளது. அடுத்ததாக மும்பை அணிக்கு எதிராக விளையாட உள்ள இந்த போட்டியின் சிஎஸ்கே பிளேயிங் 11 ஒரே ஒரு மாற்றத்தை கொண்டு வர உள்ளார்கள். அதன்படி சிஎஸ்கே பிளேயிங் 11 டாரில் மிச்சல் நீக்கப்பட்டு மிச்சல் சாட்னர் அவர்கள் கொண்டு வரப்பட உள்ளார். அதன்படி சிஎஸ்கே பிளேயிங் 11 ருத்ராஜ், ரச்சின் ரவீந்திரா, ரஹானே, சமீர் ரிஸ்வி, மிச்சல் சாட்னர், ரவீந்திர ஜடேஜா, தல தோனி, சர்துல் தாகூர், முஸ்தபிர் ரஹ்மான், தூசர் தேஷ்பாண்டே, தீக்ஷனா ஆகியோர் இடம்பெற உள்ளார்கள். இம்பாக்ட் வீரராக சிவம் துபே அவர்கள் இடம்பெறுவார். மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவை சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.